ஆனா என்ன சாமி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லணும். ரொம்ப டீப்பா போன ஒரு ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். விஷமானது ஒரு துளி விழுந்துட்டான். அப்ப விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பா விகினோ முனி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் போட்டிருந்ததுக்கு கொஞ்சம் நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் சேனல்லையும் கேட்டிருக்கீங்க. கர்மானா என்ன சாமி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயல் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லணும். ரொம்ப டீப்பா போனோம்னா சில பேருக்கு புரியாது இல்லையா? அதனால ரொம்ப சுலபமா சொன்னோம்னா, கர்மா அப்படின்னா ஒரு செயல், அந்த செயலுக்கு எதிர்வினையான ஒரு செயல் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதாவது இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல பார்த்தோம்னா, தேர் இஸ் அன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்றாங்க இல்லையா? ஒரு செயலுக்கு எதிர்மறையான வினையாற்றல் உண்டோ இந்த உலகத்தில் அப்படின்ட்டு. அதே போல தான் இந்த கர்மா. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த கர்ம வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன கதையாக சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன கதையாக பார்ப்போம். ஒரு ராஜா இருக்காராம். அந்த ராஜா வந்து எப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்பமாக நாட்டை வந்து மக்களை வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பமாக பார்த்துக்கிறாரா. அந்த நாடும் ரொம்ப செல்வ செழிப்பமாக இருக்கா. ரொம்ப தெய்வ பக்தியாம் அந்த ராஜாக்கு. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட நாள்னு இல்லாமல் எல்லா நாளும் அன்னதானம் பண்ணுவாராம். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நாள்களில் பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாராம், அன்னதானம் பண்ணுவாராம். எல்லாரையும் அன்னதானம் பண்ணுவார். எனி டைம் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாராம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பிராமணர்களையும் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி இது பண்ணுவாராம். அப்படி பண்ணுறச்சே ஒரு கட்டத்தில் இந்த அன்னதான சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ரெகுலராக நடந்துட்டு இருக்குது வந்து, ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று பார்த்தீங்கன்னா மேலே வந்து கழுகு வந்து அதனுடைய ஒரு இறந்த பாம்பை வந்து தூக்கிட்டு பறந்துட்டு இருக்கான். அப்போ இந்த அன்னதானத்துக்கு தலிய சமையல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த பாம்பு வாயிலேருந்து ஒரு விஷம் ஒரு துளி இந்த சாப்பாட்டில் விழுந்துடுறது தான். அது யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ விழுந்தது பிறகு அன்னைக்கு சாப்பிட்ட அந்தணர்கள், அதாவது அன்னைக்குன்னு பாருங்க ஒரு யோகமா இருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, முதல்ல பண்ண தலையை எல்லாருக்கும் சரியாயிடுதான், காலி ஆயிடுதான், எல்லா தலையும் காலி ஆயிடுதான். கடைசியா ஒரே ஒரு பிராமணன் வந்து அன்னைக்கு எனக்கு பசிக்கிறதுன்னு கேட்கும்போது அவனுக்கு தனியா தலையை பண்ணாலாம். அந்த தலிகையில இந்த விஷமானது ஒரு துளி விழுந்துருத்தான். அப்ப விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கும் தெரியாது, அந்த சமையல் பண்ணவங்களுக்கும் தெரியாது, அந்த சாப்பிட போற பிராமணனுக்கும் தெரியாது. அது எப்பவும் போல அந்த பிராமணனுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அந்த பிராமணன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே மடிஞ்சுட்டான், அதாவது இறந்துட்டான். ஏன்னா அதுல விஷம் இருக்கு இல்லையா? அதனால இப்போ இவனுடைய கணக்கு எடுத்து அங்க சித்திரகுப்தன், யமலோகத்துல வந்து சித்திரகுப்தன் தானே கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்கறது. அந்த சித்திரகுப்தனாகப்பட்டவர் இந்த கணக்குகளை பார்க்குறாராம். அப்போ இந்த சித்திரகுப்தன் கணக்கு எடுத்து பார்க்குறச்சே அதில் வந்து ஒரு அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கான். அதாவது இந்த கர்ம வினையை வந்து, இது கர்ம வினையினால ஏற்பட்டிருக்கு இந்த இழப்பு வந்து, இந்த கர்ம வினையை யாரோட கணக்கில் எழுதுறது? அதாவது அந்த பிராமணனோட கணக்கில் எழுதுறதா, இல்லை அந்த ராஜாவோட கணக்கில் எழுதுறதா, இல்லை அந்த பட்சி, அதாவது அந்த கழுகு வந்தது அதனுடைய கணக்கில் எழுதுறதா, இல்லை அந்த விஷத்தை கக்கின அந்த பாம்புனுடைய கணக்கில் எழுதுறதா, எந்த உயிர் ஜீவனோட கணக்கில் இதை நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருந்ததுதான் சித்திரகுப்தனுக்கு. அப்போ பிரபுகிட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு யமதர்மராஜன்கிட்ட கேட்குறாராம். பிரபுவே, இதை மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன விமோச்சனம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குழப்பமா இருக்கு, நீர் தான் கொடுக்கணும் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யமதர்மராஜன், அதுக்குள்ளேயே காலம் வரும், உனக்கே புரிய வச்சு விட்டா கொஞ்சம் பொறுமையா மட்டும் காத்துரு, பொறுமையா இரு அப்படின்றாராம். சரி, பிரபுவோடைய ஆணைக்கிணங்க இவரும் பொறுமையா இருக்காராம். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு காலங்கள் ஒரு 5 மாசம் 6 மாசம் காலங்கள் மாறிண்டே போறதான். அப்போ மாறிண்டு போறச்சே என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ராஜா வந்து அதே போல
அன்னதானம் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காராம். ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல இதனால தான் நடந்துங்கிறது தெரியாது, அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்காராம். அப்போது அங்கே இதே போல் அந்த கிராமத்தை தாண்டி அந்த ஊரை தாண்டி வரக்கூடிய ஒரு 3-4 பிராமணர்கள் வந்து இது மாதிரி ராஜா இந்த ஊரில் ராஜா வந்து அன்னதானம் பண்ணுவான்னு சொன்னாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடை வீதிகளில் கேட்டுட்டே வராலாம் ஒவ்வொருத்தட்டையும். அங்கே போங்க இங்கே போங்கன்ட்டு ஒவ்வொருத்தர் கை காட்டுறா. அப்போ கடைசியாக ஒரு காய்கறி அம்மாட்ட வந்து கேட்குறாராம், அம்மா இதை மாதிரி ராஜா வந்து பிராமணருக்குலாம் சாப்பாடு போடுவாங்களா, அது எங்கே இருக்குது அந்த அரண்மனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வழியை சொல்லிவிட்டு, பாப்பா பார்த்துங்கய்யா, அவர் வந்து பிராமணர்லாம் கொல்லுன்ற சாப்பாடு போட்டு சாகடிச்சிருவாரு பார்த்துக்கங்க அப்படின்னாலாம். உடனே இவாளுக்கெல்லாம் பயம் வந்து, பரவாயில்ல பட்னியாக கூட இருப்போம், இது எதுக்கு அங்கே போய் நம்ம இதுவாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டாங்க. அப்போது அந்த சித்திரகுப்தனுக்கு புரிய வந்துதான், இந்த கர்ம வினையோட கணக்கை வந்து இந்த பெண்மணி பேரில் தான் எழுதணும். ஏன்னா அவர் வேணும்னு எதுவும் செய்யலை, இயல்பாக இயற்கையில் விதி அப்படிங்கிற ஒரு வினையாற்றல் மூலயமா அது நடந்திருக்கு. அப்போது அந்த ராஜா பேரில் வீணாக பழி சுமத்தினா இல்லையா, அதனால அந்த கர்ம வினைங்கிறது இவளுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு அவளோட கணக்கில் அந்த கர்ம வினைக்குள்ள இதை எழுதிட்டாராம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அனாவசியமாக அடுத்தவர்களை புறம் பேசுவது, அடுத்தவர் மேலே அபாண்ட பழிகளை சுமத்துவதுங்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நமக்கு தேவையில்லை. எல்லாம் நமக்கு மேலே இருக்க அந்த ஆண்டவன் பார்த்துப்பார். நம்ம அதனால் அனாவசிய வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது பழிகளை சுமத்துவது, புறம் பேசுவது, 4 பேர் முன்னாடி இன்னொருத்தர் இல்லாத ஒரு நபர் மேலே புறம் பேசுவதுங்கிறத நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மா வினை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கர்மாங்கிறது அதுதான், ஒரு செயல், ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கலாம், நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நம்ம செஞ்சுருக்கலாம், நம்ம அடுத்த சந்ததியினர்கள் அதை அனுபவிக்க கூடலாம். கர்மாங்கிறது ஒரு செயல் தான். அதாவது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நீங்கள் நல்லதே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல கர்ம வினைகளே உங்களை அடுத்த சந்ததிகள் கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கும். நீங்கள் தீமைகளை ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இதை தான் கொடுக்கும், நெகட்டிவை தான் நமக்கு கொடுக்கும். இதுதான் கர்மாங்கிறது. கர்மாங்கிறது மனிதனோட ஒன்று இணைந்த ஒரு விஷயந்தான். அன்றாட வாழ்க்கையிலேருந்து மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உள்ள அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன சந்திக்க போகிறானோ அதை அனைத்தையும் தீர்மானிக்கிறது இந்த கர்மா. நம்ம கூடவே தான் வருது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கர்மா இருக்குது. அதில் ஒரு தானமாக இருக்கட்டும், ஒரு பேருக்கு 4 பேருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், முடியாதவங்களுக்கு போய் கை கொடுத்து தூக்கி விடுறதா இருக்கட்டும், அது கூட கர்மத்தில் போய் சேரும். ஆக அனைவரும் இந்த கர்ம பயனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வோடு அடுத்தவங்களை பற்றி நம்ம அனாவசியமாக பேசுகிறதையும் அடுத்தவங்களை பழி சுமத்துவதையும் தவிர்த்து நல்வழிகளில் நம்ம குணங்களையும் நம் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டு இந்த உலகில் அனைவருக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.